இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அகில உலகம் முழுவதும் கோடி அற்புதம் புரிகின்ற பதுவை அந்தோணியாருடைய விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. நான் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது, நான் பிறந்த ஊரிலிருந்து சற்று அருகாமையில் விருது விளங்கினான் என்ற ஒரு சிறிய ஊர். அந்த ஊரிலே தூய அந்தோணியாருடைய திருத்தலமானது இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் சுற்றுப்புறம் இருக்கின்ற அனைத்து கிராமங்களும் ஒன்று கூடுகின்ற ஒரு மாபெரும் திருத்தலம் வேலூர் மறை மாவட்டத்தில் இருக்கின்றது. இந்த தூய அந்தோணியாருடைய திருவிழாவை சீரும் சிறப்புமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுவார்கள். ஏறக்குறைய வேலூர் மறை மாவட்டம் அல்ல, மற்ற மறை மாவட்டங்களிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் அந்த திருத்தலத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது உண்டு. அப்படி நானும் படித்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு நாள் இந்த விழாவிற்காக நானும் சென்றிருக்கின்றேன். அப்படி சென்ற பொழுது மறையுறையிலே தந்தையானவர் மிக அழகாக அற்புதமாக இந்த அந்தோணியாரை அதிகமாக பேசுவதை விட அவருடைய தாயை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டிருக்கின்றார். விளையாட்டுத்தனமாக இருந்த நேரம் அது. இருப்பினும் இந்த அந்தோணியார் என்றால் ஏறக்குறைய அனைவருக்குமே, எல்லா மதத்தினருக்கும் தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு விழாவின் பொழுது வழக்கமாக அந்த புனிதரை பற்றி பேசுவார்கள். ஆனால் இந்த விழாவிலே, அந்த மறையுறையிலே அருட்தந்தையானவர் அந்த புனித அந்தோணியாரை தாயை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த மாபெரும் புனிதரை பெற்றெடுத்த தாயை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்படி என்னதான் பேசுகின்றார் என்று என்னுடைய அனைத்து விதமான பெராக்குகளையும் விட்டுவிட்டு கூர்மையாக கவனிக்க ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, என்னுடைய மனதை தொட்டது. அதுவரை நான் அந்தோணியார் என்றால் அதிகமான அந்த ஒரு பக்தியோ விசுவாசமோ இல்லை. மற்ற புனிதரை போல இவரையும் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் எப்பொழுது அவருடைய தாயினுடைய அந்த புனிதமான வார்த்தை என்னுடைய காதுக்குள் நுழைந்ததோ அன்று முதல் தூய அந்தோணியார் என்று என்னுடைய திருப்பலியில் தூய அந்தோணியார் இல்லாமல் கண்டிப்பாகவே என்னுடைய இறுதி ஆசிரை முடிப்பதில்லை. அப்படி இந்த மறையுறையில் என்னதான் இந்த புனித அந்தோணியாருடைய தாயை பற்றி அந்த மாபெரும் திருத்தலத்திலே திருவிழாவிலே போதிக்கப்பட்டது என்றால், 5இல் வளையாதது 50இல் வளையாது என்ற நம்முடைய பழமொழி, தமிழ் பழமொழி அனைவருக்குமே தெரியும். 5 வயதில் நமக்கு என்ன இருக்கின்றதோ அது 50 வரை இருக்கும். 5இல் நீ வளைக்க முடியவில்லை என்றால் 50 வயது அல்ல, அதற்கு மேல்பட்டாலும் கூட கண்டிப்பாகவே வளைக்க முடியாது. பிரியமானவர்களே, நாம் குழந்தையாக இருந்த பொழுது, தொட்டிலில் இருக்கின்ற பொழுது நம்முடைய தாய் நம்மை தாலாட்டி உறங்க வைப்பதற்காக பல்வேறு பாடல்களை பாடுவார்கள். அது இப்போ இருக்கிற தாயை நாம் சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு பாட தெரியாது. ஒருவேளை அவங்க பாடினானாக்கா குழந்தை தூங்கி நிற்கிற குழந்தை அலண்டு எழுச்சிடும். அப்படி கொடூரமான ராகங்களை கொண்டு இருக்கின்றார்கள். அல்லது டிவி ஆன் பண்ணி விட்டுருவாங்க, மொபைலில் பாட்டை போட்டு விட்டுருவாங்க. ஆனால் தூய அந்தோணியார் பிறந்த அந்த காலகட்டத்திலே அவருடைய தாய் மேரி மிக அழகாக ஒரு பாடலை பாடுகின்றார். ஓ மகிமை பொருந்திய ஆண்டவளே, எல்லா காலத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டவளே, மண்ணுலகில் தோன்றிய எத்தனையோ பெண்களில் மிகவும் பாக்கியம் பெற்றவளே, ஜென்ம பாவமின்றி உற்பவித்த மாபெரும் புண்ணியையே, எப்பொழுதும் நேற்றும் இன்றும் என்றென்றும் கன்னிகையாக இருக்கின்றவளே, ஆன்மாவோடும் சரீரத்தோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட மாபெரும் புனிதையே, மேலும் வான தூதர்களாலும் மண்ணில் வாழ்கின்ற மனிதர்களாலும் என்றென்றுமே போற்றி சுதிக்கப்படுகின்ற மாபெரும் அன்னை மரியாளே என்ற இந்த அன்னை மரியாளை பற்றி இந்த தாயானவள், புனித அந்தோணியாருடைய தாய் மேரியானவள், அந்தோணியார் குழந்தையாக இருந்த பொழுது தாலாட்டுகின்ற பொழுது பாடிய பாடலாக அவருடைய வரலாற்றை நாம் படிக்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரு குழந்தை எந்த அளவிற்கு மேலே உயர்ந்து வருகின்றது என்றால், வெறும் தாய் தந்தையை மட்டும் கூற முடியாது. தான் பிறந்த இடம், தான் பிறந்த அந்த நகரம், தான் பிறந்த தேசம் என்று இது ஒவ்வொன்றாக கண்டிப்பாகவே அவை அனைத்திற்கும் அணி சேர்க்கின்றது. அப்படி இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் புனிதருடைய விழாவில் இவர் பிறந்த இந்த மாபெரும் போர்ச்சுகல் நகரமும்
லெஸ்பியன் என்ற இந்த மாபெரும் நகரத்தையும் பற்றி தான் நாம் யோசிக்கவிருக்கின்றோம். பிரியமானவர்களே, போர்ச்சுக்கல் என்றாலே நம் அனைவருடைய மனதையும் மிக எளிதாக கவரக்கூடிய ஒரு சில வரலாற்று மறைக்க முடியாத உண்மைகளை நாம் தெரிந்தே இருக்க வேண்டும். ஏனென்றால் புனித அந்தோனியார் திருவிழா என்றால் அவருடைய புதுமை அனைத்தையும் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த புதுமை ஏறக்குறைய நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இன்று நாம் இவர் பிறந்த இந்த மாபெரும் நகரத்தை பற்றியும் அதனுடைய வரலாற்று பின்னணியை பற்றியும் நாம் சற்று தெரிந்து கொள்ள கண்டிப்பாகவே கடமைப்பட்டிருக்கின்றோம். போர்ச்சுக்கல் நகரம் என்று சொன்னாலே தாய் திருச்சபை தூய அந்தோனியார் அவருடைய பெற்றோர் அவருடைய மூதாதையர்கள் வாழ்ந்த காலத்தில் கூறப்படக்கூடிய ஒரு உன்னதமான வாக்கியம் என்றால் அன்னை மரியாளுடைய தேசம் என்று கூறுவார்கள். போர்ச்சுகல் நகரம் என்றாலே அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு புனிதமான நகரம் என்று கூறுவார்கள். அது மட்டுமல்லாமல் அரசன் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய அரசன் வருகின்ற பொழுது தூய அந்தோனியார் அவருடைய காலத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அரசன் அவ்வாறு ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவன் எடுக்கின்ற வாக்குறுதியானது இந்த போர்ச்சுகல் தேசத்தை நான் அல்ல, மாறாக தேவ அன்னைதான் இதை ஆளப்போகின்றார் என்று அன்னை மரியாளுடைய கரத்திலே ஒப்படைக்கின்றார். அதிலும் குறிப்பாக அமலோற்ப அன்னையினுடைய கரத்திலே ஒவ்வொரு அரசரும் ஒப்பு கொடுத்து அந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று அழைப்பார்கள். அதோபோல ஒவ்வொரு அரசனும் தன்னுடைய கிரீடம் செங்கோல் என்று சொல்கின்ற ஒவ்வொன்றையுமே தங்களுடைய அரண்மனை சிம்மாசனத்தில் வைக்க மாட்டார்கள், மாறாக தேவத்தாயினுடைய பாதத்திலேயே சமர்ப்பிப்பார்கள். என்றால் இந்த கிரீடமும் சிம்மாசனமும் உன்னால் கிடைத்தது, எனவே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த அரசாட்சியை நான் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய காலடியில் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் என்ற அந்த ஒரு உன்னதமான கோட்பாடிற்காக தங்களுடைய கிரீடத்தையும் தன்னுடைய சிம்மாசனத்தையும் தேவத்தாயினுடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த போர்ச்சுக்கல் நகரத்தில் எந்த திசையில் திரும்பினாலும் எத்திசையில் நீ பார்த்தாலும் இன்று நம்முடைய இடங்களிலே பல்வேறு புனிதர்களுக்கு ஆலயம் என்று கூறுவோம். ஆனால் தூய அந்தோனியார் அவருடைய பெற்றோர்கள் வாழ்ந்த காலத்திலே இந்த போர்ச்சுகல் நகரத்தில் எந்த திசையில் திரும்பி பார்த்தாலும் அன்னை மரியாளுக்கு தேவ அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட புனிதமான ஆலயங்களை தான் அன்ற காலத்திலே இந்த தேவத்தாய்க்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம் அனைத்துமே அன்னை மரியாளுடைய புனிதமான ஆலயம் என்றுதான் வரலாறு கூறுகின்றது. அதே போல இந்த போர்ச்சுகல் நகரத்திலே மாபெரும் புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் இருக்கின்றது. இன்று நாம் கல்லூரிக்கும் அல்லது பள்ளிக்கும் செல்ல வேண்டும் என்றால் டொனேஷன் என்று கூறுகின்றார்கள், அல்லது இந்த பள்ளிக்காக கல்லூரிக்காக என்ன செய்ய போகின்றீர்கள் என்று கேட்பார்கள். ஆனால் தூய அந்தோனியார் வாழ்ந்த அந்த காலத்திலே அப்படி பேரும் புகழும் பெற்ற அந்த கல்லூரியில் உனக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு கண்டிப்பான ஒரு நிபந்தனை இருக்கின்றது. அது எப்படிப்பட்ட நிபந்தனை என்றால் அந்த கல்லூரியில் சேர்கின்ற ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் தேவத்தாய் ஜன்ம பாவமின்றி உற்பவித்தவள் என்ற அந்த வாக்குறுதியை எடுத்தால் மட்டும்தான் அந்த கல்லூரியில் இடம் கிடைக்கும் என்று வரலாற்றிலே பதிக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் போர் வீரர்கள் ஒவ்வொரு முறையும் போர் எடுக்க செல்கின்ற பொழுது தங்களுடைய போர்க்கருவி ஒவ்வொன்றையும் எடுத்து செல்வார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அரசனுடைய ஆணையானது மிக மிக அடுத்த மிக முக்கியமானது. நீ போர்க்கருவி எவ்வாறு அனைத்தையும் எடுத்து செல்கின்றாயோ அதே போல அந்த போர்க்கருவியோடு உன்னுடைய பாக்கெட்டிலோ அல்லது உன்னுடைய உடலில் இருக்கின்ற எந்த பாகத்திலோ ஜெபமாலை கண்டிப்பாகவே நீ ஏந்தி இருக்க வேண்டும். ஜெபமாலை இல்லாமல் நீ போருக்கு செல்லக்கூடாது என்று அரசன் ஆணை பிறப்பிக்கின்றான். அவ்வாறு ஒவ்வொரு போர் வீரர்களும் போருக்கு செல்கின்ற பொழுது தங்களுடைய தன்னுடைய உடலிலே இந்த ஜெபமாலை ஏதேனும் ஒரு இடத்தில் பொதித்திருப்பார்கள். ஏனென்றால் போரில் வெற்றி பெற வேண்டும் என்பது நம்முடைய சித்தமல்ல, இந்த தேவத்தாய் கண்டிப்பாகவே வெற்றி பெற செய்வாள் என்று அந்த அன்னை மரியாளுக்கு விசுவாசத்தையும் அந்த அன்னை மரியாளுக்கு இந்த பக்தியையும் பாருங்கள். போர் வீரர்கள் ஒவ்வொருவருமே கட்டாயம் ஏந்தி செல்ல வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது நம்முடைய கிராமத்தையோ நம்முடைய ஊரையோ யாராவது பார்க்க வந்துவிட்டு இங்கிருந்து மற்ற இடத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் எவ்வளவு தூரம் என்று கேட்டால் நாம் சொல்லுவோம், இவ்வளவு தூரம் 1 கிலோமீட்டர் 2, 3, 5 அல்லது இங்கிருந்து அங்கு அப்படி என்று நாம் கூறுவோம். ஆனால் போர்ச்சுகல் நகரத்திலே இப்படி யாராவது நீ வழியை கேட்டால் அவர்கள் கூறக்கூடிய அந்த உன்னதமான வார்த்தையை கேட்டு பாருங்கள். காதிலே கண்டிப்பாகவே மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டிருக்கும். இந்த புனிதரை பற்றி யோசிக்கின்ற பொழுது அவர்கள் கூறுவார்கள், நிதானமாக போனால் ஒரு ஜெபமாலை சொல்லிட்டு போகலாம், கொஞ்சம் அதை விட அதிகமாக நடந்தால் 2, அல்லது இப்படி நீ எந்த அளவிற்கு நிதானமாகவோ வேகமாகவோ நடந்து செல்கின்றாயோ
அந்த அளவிற்கு நீ ஜெபமாலை ஜெபித்து கொண்டே சென்றால் அடுத்த ஒரு இடத்தை, நீ கேட்கின்ற இடத்தை அடைந்து விடலாம் என்று ஜெபமாலை ஜெபித்து கொண்டே தான் இனி ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று அப்படிப்பட்ட வழிகாட்டுதல் கூட ஜெபமாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மாபெரும் நகரம்தான் இந்த போர்ச்சுகல். அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணி ஆலயத்தினுடைய திருகால பெல்லு அடித்து விட்டால், ஆலய மணி அடித்து விட்டால், போர்ச்சுகல் நகரத்தில் இருக்கின்ற அனைத்து இந்த புனித அந்தோனியார் வாழ்ந்த அந்த இடத்தில் இருக்கின்ற அனைத்து கதவுகளும் ஜன்னல்களும் திறக்கப்பட்டு ஒரு புறத்திலிருந்தும் மறுபுறத்திலிருந்தும் இந்த ஜெபமாலையானது ஜெபிக்கப்படுகின்றது. 6 மணி முதல் 7 மணி வரை இந்த நகரம் முழுவதுமே ஜெபமாலை ஜெபிக்கின்ற ஒரு புனிதமான இடம். பிரியமானவர்களே, இந்த அந்தோனியார் பிறந்த இந்த லிஸ்பன் என்ற இந்த நகரத்தினுடைய வரலாறை தான் நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். போர்ச்சுகல் நகரமானது ஒரு சாதாரண நகரம் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். அதிலும் தூய அந்தோனியார் பிறந்த இந்த லிஸ்பன் என்ற இந்த நகரமானது ஒரு சாதாரண இடம் கிடையாது. மாறாக வாஸ்கோடகாமா இந்தியாவை முதலாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று பயணம் தொடங்கியதும் இந்த மாபெரும் துறைமுகத்தில் இருந்தான். தூய பிரான்சிஸ் சவேரியாரை இந்தியாவிற்கு அனுப்புகின்ற பொழுது எந்த இடத்திலிருந்து அனுப்ப வேண்டும் என்று கேட்டபொழுது இந்த லிஸ்பன் என்ற இந்த மாபெரும் துறைமுகத்தில் இருந்துதான் சவேரியார் இந்தியாவிற்கு வருகின்றார். அப்படி இந்த லிஸ்பன் என்ற இந்த மாபெரும் துறைமுகமானது பண்டைய காலத்திலே பொருளாதாரத்திலே மற்ற துறைமுகத்திலே மிகவும் சீரும் சிறப்புமாக இருந்த ஒரு மாபெரும் துறைமுகம் லிஸ்பன் துறைமுகம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த புனிதமான இடத்தில் பிறந்தவர்தான் இன்று நாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற பதுவை அந்தோனியார். பிரியமானவர்களே, இவருடைய பெற்றோருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது மார்ட்டின், மேரி என்ற இவர்கள் இருவருமே அரச குடும்பத்தில் பிறந்தவர்கள். யாரும் சாதாரணவர்கள் அல்ல. அரச குடும்பத்தில் பிறந்து முதன் மகனாக பிறந்தவர் இந்த தூய அந்தோனியார். இப்படி இந்த குழந்தையை ஒவ்வொரு நாளும் தாயும் தந்தையும் ஆன்மீகத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கினாரோ அதே போல ஞானத்தையும் அறிவையும் ஊட்டி வளர்த்த மாபெரும் பெற்றோர்கள்தான் இந்த தூய அந்தோனியருடைய பெற்றோர் மார்ட்டின், மேரி அவர்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு குழந்தையும் எந்த அளவிற்கு வளர்ச்சியில் ஞானத்தில் வளர வேண்டுமோ அதே போல ஞானத்தையும் அதைவிட பல மடங்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு மாபெரும் உதாரணத்தை கொடுக்கின்ற மாபெரும் புனிதர்கள்தான் இந்த அந்தோனியாருடைய பெற்றோர்கள். எனவே இந்த மார்ட்டின், மேரி இவர்கள் தங்களுடைய குழந்தையை ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு அழைத்து செல்வது, ஆலயத்தில் ஆன்மீக காரியங்கள் ஒவ்வொன்றிலுமே பக்தி பரவசமாக இருக்க உதவி செய்த மாபெரும் பெற்றோர்கள்தான் இந்த தூய அந்தோனியாருடைய பெற்றோர்கள் மார்ட்டின், மேரி. பிரியமானவர்களே, 7-8 வயது இருக்கின்ற பொழுது இந்த மாபெரும் புனிதர் சிறுவனாக இருக்கின்ற பொழுது ஆலயத்திற்கு காலையிலே சென்று விடுவார். ஒரு சில நேரங்களிலே உபதேசியார் வருவதற்கு முன்பாக கூட ஆலயத்தில் இருப்பார். அப்படி ஒரு நாள் வழக்கமாக ஆலயத்திற்கு சென்ற பொழுது ஆலயத்தினுடைய கதவு சாத்தப்பட்டு இருக்கின்றது, மூடப்பட்டிருக்கின்றது. ஆலயத்தினுடைய படிக்கட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இன்று கூட போர்ச்சுகல் மாபெரும் அந்த திருத்தலத்திலே இன்றும் அழியாமல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த திருத்தலத்திலே அவர் குழந்தையாக 7-8 வயது இருக்கின்ற பொழுது அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆலயம் திறப்பதற்கு முன்பாக சாத்தானானவர் இந்த அந்தோனியாரை ஏதோ ஒரு சக்தி ஆட்கொள்வது போல் தெரிகின்றது. சாத்தான் என்று உணர்ந்து கொள்கின்றார். எனவே ஆலயம் திறந்த பின்பு அந்த சாத்தானை கட்டி அழைத்து சென்று கொண்டு ஆலயத்தினுடைய பீடத்திற்கு முன்பாக வைத்து விடுகின்றார். திருப்பலி ஏறக்குறைய அனைத்தும் முடிந்த பின்பு இந்த சாத்தானானது பெரிய கூச்சலிட்டு கொண்டு பெரிய துர்நாற்றத்தை விட்டுக்கொண்டு இந்த ஆலயத்தை விட்டு விரண்டி ஓடியதாக தூய அந்தோனியார் அந்த ஆலயத்தினுடைய படிக்கட்டில் அப்படி சாத்தானால் முதல் புதுமையை செய்துகின்ற பொழுது தன்னுடைய வலது கரத்தினால் சுண்டி விரலால் அந்த ஆலயத்தினுடைய படிக்கட்டிலே சிலுவை அடையாளம் வரைகின்றார். இன்றும் கூட நம்முடைய விசுவாசத்திற்காக அந்த பேராலயத்தில் நாம் நுழைகின்ற பொழுது தூய அந்தோனியார் தன்னுடைய 7-8 வயதில் இருக்கின்ற பொழுது சுண்டி விரலால் வரைந்த அந்த சிலுவை அடையாளத்தினால் சாத்தானை வெற்றி கொண்டார் என்பதற்கு சான்றாக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாபெரும் புனிதருடைய விழாவை சிறப்பிக்கின்ற இந்த புனிதமான தருணத்திலே இன்று நாம் எடுத்து செல்ல வேண்டிய ஒரே ஒரு சிந்தனை, இந்த தூய அந்தோனியார் பிறக்கின்ற பொழுதே புனிதராக வரவில்லை. மாறாக தான் பிறந்த இடம், தான் பிறந்த அந்த ஒரு நாடு, தன்னுடைய பெற்றோர் இவர்கள் அனைவருமே ஒன்றாக இணைந்து விசுவாசத்தை எத்திசையில் திரும்பினாலும் விசுவாசம் அன்னை மரியாள் என்ற இந்த ஒரு கோணம் மட்டும்தான் அவருடைய கண்ணுக்கு தெரிந்த காரணத்தினால்
செல்வந்த குடும்பத்தில் பிறந்திருந்தும் கூட அவை அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து ஏறக்குறைய ஆண்டவர் செய்த அனைத்து புதுமைகளையும் இன்றும் செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் இந்த மாபெரும் புனிதரை இனம், மதம், மொழி என்று பாராமல் அனைவருமே தேடி வருகின்றார்கள். ஜூன் மாதம் என்றால் தூய அந்தோணியாருடைய திருவிழா என்று அனைத்து மதத்தினருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட இந்த மாபெரும் புனிதருடைய விழாவை சிறப்பிக்கின்ற இந்த புனிதமான நாளிலே தாய் திருச்சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழாவுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த எண்ணத்தோடு, கவலையோடு, வேதனையோடு, வருத்தத்தோடு, கஷ்டத்தோடு, உங்களுடைய தேவைகளோடு, கண்ணீரோடு இந்த ஆலயத்தினுடைய விழாவிற்கு வந்திருக்கின்றீர்களோ அவை அனைத்தையும் இந்த கோடி அற்புதம் புரிகின்ற பதிவு அந்தோணியார் மகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தாய் மரியாளிடமிருந்து உங்களுக்கு பெற்றுத்தந்து இந்த விழாவினால் இன்று மட்டுமல்ல வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் இந்த புனிதர் வழியாக நீங்கள் எல்லா விதமான விண்ணக மன்னக ஆசிரை பெற்றுக்கொள்ள திருச்சபையின் சார்பில் வாழ்த்துகின்றேன். தூய அந்தோணியார் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பரிந்து பேசி எல்லா வரங்களையும் என்றென்றுமே பெற்று தரட்டும். ஆமேன்.